கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேன்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். லூக்கா 24:49 பின்பகுதி. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களுக்கு வரும், அது வரையிலும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். ஆனாலும் நீங்க கேட்கிறீங்க, ஆண்டவரே எதுவரைக்கும்? ஆண்டவரே எதுவரைக்கும்? ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். தேவ ஜனமே பாருங்கள், முதலாவது நீங்கள் பலன் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அது வரையிலும் நீங்கள் எருசலேமில் தங்கியிருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க கேட்கிறீங்க, எதுவரையிலும் ஆண்டவரே கேட்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனடைந்து நீ எனக்கு சாட்சியாய் உருவாகிற வரையிலும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுவரையிலும்? பலனடைந்து சாட்சியாக மாறுகிற வரையிலும் அவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பதாய் அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ ஜனமே, நாம் அவசரப்படுகிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா என்று கேட்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, நீ உன்னை ஆசீர்வதிக்க நான் போகிறேன், ஆனா அதை நீ மேனேஜ் பண்ணுவதற்கு கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதான் நான் பார்க்கிறேன். இந்த கெப்பாசிட்டி உனக்குள் வர வைத்து பின்பதாக உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது, சங்கீதம் 105:18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய கால்களுக்கு விலங்கு போட்டார்கள், பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. எகிப்து தேசத்துக்கு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த யோசேப்பு. பின்பு போய் போத்திபார் வீட்டுல வேலை செய்து போத்திபார் மனைவியினால் பொய்யாக காட்டி கொடுக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையில் இருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் எகிப்து தேசத்தின் பிரைம் மினிஸ்டராக அவர் மாறினார். தேவஜனமே பாருங்க, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நீ கேட்கிறீங்க, எதுவரையிலும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. யோசேப்பை 17 வயசுல கூட்டு போனாங்க. 30 வயசு வரைக்கும் அவர் எகிப்துல இருந்தார். அவரு 30வது வயதில் தான் அவர் பார்வோனுடைய அரண்மனைக்கு போனார். பாருங்க, அப்போ அது வரையிலும் ஆண்டவருடைய வசனம் அவரை புடமிட்டுக் கொண்டே இருந்தது. அது வரையிலும் ஆண்டவருடைய வசனம் அவரை உருவாக்கி கொண்டே இருந்தது. அவருடைய வசனம் நிறைவேறும் காலம் வரைக்கும் காத்திருங்க. ஹல்லேலூயா. அது இரண்டாவது. மூன்றாவது பாருங்கள் தேவஜனமே, மத்தேயு 2:15 முதல் பகுதி. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவருடைய பெற்றோர்களால். ஹல்லேலூயா. எல்லா ஆண் குழந்தைகளையும், ஒரு வயதுக்கு கீழான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும், மேசியாவை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஏரோது கொலைவெறி பிடித்து அலைந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. எதுவரையிலும் அங்கு தங்கினார்? ஏரோதின் மரண பரியந்தம் எகிப்திலே அவர் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்கிறீங்க, எதுவரையிலும் ஆண்டவர் இந்த நிலைமையில வச்சிருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏரோது வெளியே நிக்கிறான், அவன் பிராணனை வாங்க ஆவலா இருக்கான். ஹல்லேலூயா. ஆனா நீ அதுவரையிலும் நான் உனக்கு குறித்திருக்கிற ஒரு அந்த இடத்துல நீ தரித்திரு, நீ பொறுமையோடு அமர்ந்திரு. ஹல்லேலூயா. நான் ஏரோதின் மரண பரியந்தம் உன்னை காத்து பின்பதாக உன்னை நான் நீ போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவேன். ஹல்லேலூயா.
ஆமா, சில ஈவில், சில பொல்லாப்பு உங்க வாழ்க்கையில சாகடிக்கப்படணும் என்பதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவது பாருங்கள், ஆதியாகமம் 8:14-15-16. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவி, உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். நோவா கேட்டிருப்பாரு, எதுவரையிலும் என்று. சொல்றாரு ஆண்டவர், பூமியில தண்ணி எல்லாம் நிறைய இருக்குது, உன் பேழை அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குது, அந்த தண்ணி எல்லாம் காயட்டும் என்பதாக பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, பூமியில் உள்ள நியாய தீர்ப்பின் தண்ணீர் அமர்ந்த பிற்பாடு, இல்லாம போன பிற்பாடு பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது நோவா தன் குடும்பத்தோடு பேழை விட்டு புறப்பட்டார். நீங்க கேட்கிறீங்க, எது வரையிலும் இந்த பேழை எனக்கு? பூமி காயும் வரையிலும். பூமியில நான் நியாய தீர்ப்பின் தண்ணீர் அனுப்பியிருக்கேன். அந்த தண்ணீர் எல்லாம் காய்ந்து, பூமி காய்ந்திருக்கும் பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் பேழை விட்டு நான் வெளியே போய் சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, பலனடைந்து சாட்சிகளாய் இருக்கும் வரையிலும். இரண்டாவது, நீங்கள் ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்வில் நிறைவேறுகிற வரையிலும் சில புடமிடுதல் உண்டாகும். மூன்றாவது, ஏரோது போன்ற பொல்லாத காரியங்கள் சாகடிக்கப்படும் வரையிலும். நான்காவது, பூமியில் உள்ள நியாய தீர்ப்பின் தண்ணீர் காய்கிற வரையிலும் நீ பேழைக்குள் அமர்ந்து அது வரையிலும் பொறுமையோடு காத்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பலனடையட்டும் அப்பா, சாட்சிகளா எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் புடமிடும் பொழுது பொறுமையோடு காத்திருக்கட்டும் அப்பா. அப்பா, நீர் பொல்லாப்பு ஏரோது இருக்கான்ட்டு உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க, உங்க பொறுமையோடு உம்மை நோக்கி பார்க்கட்டும். நியாய தீர்ப்பின் தண்ணீர் வெளியே இருக்குது, அதற்கு விலக்கி அவர்களை நீ பேழையில வச்சிருக்கிறீங்கப்பா, பொறுமையோடு காத்திருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, எது வரையிலும் என்று கேட்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட காலம் சீக்கிரமாய் வருகிறது, அது வரையிலும் நீ பொறுமையோடு காத்திரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உச்சன் தலையில் ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. உங்கள் வழிகளெல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏற்படுகிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.